ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீராஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை கேக் தாங்க பார்க்க போகிறோம். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம கோதுமை ரவை வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய். நம்ம ரவை எதில் இருந்தோமோ அதிலே 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. இது வந்து ரெண்டையும் அரைச்சி எடுத்துடலாம், பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பவுட்ரை அரைச்சி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம கலக்கி விட்டுக்கலாம். பால் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மில்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேறொரு பவுலில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இந்த பவுலில் வந்து நம்ம கலக்கி வச்சு இந்த பேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கரெக்டாக கேக் வரும். இப்போ வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு நம்ம என்கிட்ட கருப்புலர் திராட்சை தான் இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. கடாயை வந்து நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சு இந்த கப் பவுலில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 40 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்க, கேக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பிச்சு காட்டுறேன். ரொம்ப சாஃப்டான ஒரு கேக்கு, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆரோக்கியமான கேக்குங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.